ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகைன் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். பட் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கும், யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. யூஸ்வலா வந்து இட்லி, பூரி, பொங்கல், வடை அப்படி இல்லாம கொஞ்சம் அதுக்கு நீங்க நார்த் இந்தியன் நினைச்சிடாதீங்க. நம்மளோட சவுத் இந்தியன்லயே வந்து நம்ம பாட்டி காலத்துல சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணவு ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த ஹோட்டலோட நேமுமே வந்து ஒரு டிஷ்ஷோட நேம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து சொன்ன உடனே நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹபீபுல்லா ரோட், டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் வந்து லைவ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் டேஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க. ஸ்கூல் டேஸ்ல நம்ம நேஷனல் அந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து நேஷனல் அந்தம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒர்க்கர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து விநாயகர் இருக்காரு. நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லிடுறேங்க. மினி டிஃபன் காம்போ வாங்கியிருக்கோம். அது கூட பொடிசா இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இது பொடி இட்லி, அப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரைஸ், கூடவே வந்து கம்பங்கூழ் வாங்கியிருக்கேன். கம்பங்கூழ் மைல்டா இருக்கும்ன்றதுனால கடிச்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ரைஸ் வாங்கியாச்சு. இதெல்லாம் வந்து எப்பவுமே நம்ம மினி டிஃபன்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். இந்த டைம் மட்டும் நான் வேற மாத்திக்கலாம் அப்படின்றதுனால இவங்களோட யூனிக் ஐட்டம்ஸ் என்ன, அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி இட்லிஸ்க்கு தான் இவங்க ஃபேமஸ். ஸோ இட்லிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பொடி இட்லி அவங்க எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே நான் பார்த்தேன். அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் பண்ணிருக்காங்க ஒரு தாமரை மாதிரி அழகா. நமக்கு பிடிக்காத ஐட்டமே நீங்க இப்படி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, பட்டி டிகிரி பார்த்து கொடுத்தா அப்படியே உள்ள போறதே தெரியாது, அந்த இன்ட்ரெஸ்ட்லயே சாப்பிட்டுருவாங்க. சூப்பரா இருக்கு. பொடியோட ஃபிளேவர் பயங்கரமா தெரியுது. பொடி இட்லினா பொடியோட ஃபிளேவர் தெரியும். பட் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய இருக்கும்போது தெக்கிட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஹோம் ஃபுட் மாதிரியே இருக்கு. அந்த பொடியோட ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரா காரம்லாம் போடாம அளவா இருக்கு. நம்ம வீட்டில் பொடி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ளேவர். பட் வந்து டேஸ்ட் ரிச்சா இருக்கு அந்த கீ ஊற்றினதுனால. இருந்தாலும் இந்த கார சட்னி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கார சட்னி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி தொக்கு மாதிரியும் பண்ணியிருக்காங்க, சட்னி மாதிரியும் இருக்கு. தக்காளி தொக்குலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளேவரும் வருது. தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி அது மாதிரி டிஃப்ரெண்ட் சட்னி பாது. கம்பங்கூழ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். கம்பங்கூழுக்கு வந்து ஃப்ரைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இது ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பங்கூழ தனியா ட்ரை பண்றோம். ஐயோ நான் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். பொடி இட்லியோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 65க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பங்கூழ் வந்து இவ்வளோ போர்ஷன் கொடுக்குறாங்க. அது கூட வந்து புளி துவையல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இது ரெண்டும் தான் காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க மேல வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நல்லா ஒரு இந்த கூழ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதனாலே மோஸ்ட் ஆஃப்ல நிறைய இடத்துல இது கிடைக்காது. அந்த புளிப்பு டேஸ்டோட அந்த புளிச்சிருந்தாதாங்க அந்த கூழோட டேஸ்டே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. நீங்களே வந்து ஒரு புளி துவையல் கொடுத்துருக்காங்க, அது கூட ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அந்த தக்காளி சட்னியே இது சூப்பரா இருக்கும். இது சூப்பரா இருக்கு. இஞ்சி புளியெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த இஞ்சியை வந்து நல்லா வதக்கி அரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த புளி துவையல். என்னடா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் தான் ஆரம்பத்துலேயுமே நான் சாப்பிடும் போது ஃபீல் பண்றேன். சூப்பரா இருக்கு. இந்த இஞ்சி துவையல்ல ஒரு ஸ்வீட்னஸோட இந்த புளிப்பு இதுவும் சேரும் போது இதுக்காகவே இதை ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே இருக்கு.
இது வந்து சேனக்கிழங்கு ஃப்ரைஸ். இதையும் நான் வந்து ட்ரை பண்ணணும். இது கூட கடிச்சிக்க தான் சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதோட பிரைஸ் 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் வந்து இத நல்லா பாயில் பண்ணிட்டு அது குழக்குழன்னு இருக்கும் பாத்தீங்களா. மோஸ்டாவே நிறைய பேர் அந்த குழக்குழன்னு இருக்கும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இது பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. நல்லா காரம் போட்டு டீப் ஃப்ரையா பண்ணி அந்த ஆயிலுமே எனக்கு பெருசா தெரியல, கையிலுமே ஒட்டல. எப்படியா இதை ஃப்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. சுத்தமா எனக்கு அந்த குழக்குழப்போட ஃபீலே வரல. மொத்தமாவே கிரன்ச்சியா அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இது கூட தோத்துருங்க அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒர்த்தான ஸ்நாக்ஸ் நினைக்கிறேன். ஆல் டைம் இந்த இடத்துல கிடைக்கும். இது மார்னிங்ல இருந்து டில் நைட் வரைக்குமே இந்த ஃப்ரைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஞ்சி துவையலும் கொஞ்சோண்டு இதை எடுத்துட்டு மேல வந்து இதை வச்சுக்கலாம். இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு வந்து இதை வந்து யூனிக்னு சொல்ல முடியாதுங்க. இது எல்லாமே நம்ம பாட்டி காலத்துல ட்ரை பண்ண விஷயங்கள் தான். நான் வந்து அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் நானே சாப்பிட்டது கிடையாது என் வாழ்க்கையில. பட் வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த பொடிசா தான் ட்ரை பண்ணோம். அப்போத்துலயுமே என் கண்ணை உருட்டிட்டு இருக்கு. இது என்னதா, இது என்ன, இதை வந்து கேட்டாச்சு. ஆக்சுவலி வந்து இது தோசை, கல் தோசையே வந்து இவங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. மேல வந்து பொடி, அவங்களோட சிக்னேச்சர் பொடி தான் அது, இட்லி பொடி வந்து. இதை வந்து நீங்க சேல்ஸுக்குமே அவங்க வச்சிருக்காங்க. கிச்சன் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வெளியில ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து 2 பீஸ் வந்துருக்கும். உங்களுக்கு 2 பீஸ் வந்து 120 கொடுத்துட்டு இருக்காங்க. வெங்காயம் வேற போட்டிருக்காங்க இதுல. உள்ள பாருங்க, இத வந்து தனியா சாப்பிட்டு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா பொடியோடய குக் பண்ணிருக்காங்க. அந்த பொடி கிறிஸ்பியா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சூடா சாப்பிட்டுருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் போல டேஸ்ட். இது ரொம்ப மைல்டா இருக்கு. அதனால நம்ம சாம்பாரை ட்ரை பண்ணவே இல்லை. சாம்பாரோட சாப்பிடுங்க. சாம்பார் இல்லப்பா, இது வேற ஏதோ குழம்பு, பூண்டு குழம்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு சைடிஷா. இவங்க வந்து இதை விட வேற என்ன டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பூண்டு குழம்பு இது கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஒன்னும் வந்து சைடிஷ் பாத்தீங்கன்னா பார்த்து பண்றாங்க. யூஸ்வலா வந்து சட்னி சாம்பார்னு சட்னிலேயே ஒரு 2-3 வெரைட்டிஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் இருக்கும் மற்ற இடத்துல. இது செம்மையா இருக்கு பூண்டு குழம்பு. இது கூட வந்து நான் இங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா மோர்களி தான். ஆக்சுவலி வந்து மோர்களிலாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இது சுட சுட கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஐடியாவே இது எப்படி பண்ணுவோம், மோர்களி அப்படின்னா மோர்ல பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது. பட் இதோட பேஸ் என்ன அதெல்லாம் வந்து சாப்பிட்டாதான் தெரியும். நல்லா இருக்குங்க. இந்த மோர் மிளகாவோட ஃபிளேவர் தான் வந்து காரத்துக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பச்சை மிளகாவும் லைட்டா அந்த ஃபிளேவர் வருது. கூட வந்து அந்த மோரோட புளிப்பு இருக்குல்ல, அது வந்ததுனால நல்லா இருக்கு. இஞ்சி துவையலோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே இது கூட சாப்பிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. எனக்கே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசா இருக்கு. அடுத்ததான் ஃபைனலா மினி டிஃபனுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து யூஸ்வலா நம்ம சாப்பிடுறது. பட் வந்து அது எல்லாமே எனக்கு வந்து ஸ்பெஷலா இருந்தது. வெயிட்டான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதோட பிரைஸ் வந்து 99க்கு கொடுக்குறாங்க. காஃபி இல்லாம 99, காஃபியோட வேணும் அப்படின்னா 120க்கு கொடுக்குறாங்க. கேசரியிலுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு ஃபிளேவரே தெரியலப்பா. ஒரு 20 to 25 கிராம்ஸ் இருக்கும். அப்படி ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் பைனாப்பிள் போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட். சூப்பரா இருக்கு. அந்த கலர் பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும்னு சொல்லிச்சு. ஓவரா கலர் போட்டா அது நல்லா இருக்காது. இந்த பைனாப்பிள் கேசரி அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு கலர்ல தான் செம்மையா இருக்கு. சாம்பாரே ட்ரை பண்ணதுனால ஃபர்ஸ்ட் சாம்பார் இட்லி போயிடுவோம். 4 மினி இட்லிஸ் கொடுத்துருக்காங்க.
நல்லா இருக்கு. இட்லி நல்லா ஊர்னதுனால இதுலயுமே கீ போட்டிருக்காங்க. அதுல ஓவரா திகட்டுற மாதிரி இல்ல, லைட்டா அந்த கீ ஃபிளேவர் வருது. முருங்கைக்காய் சாம்பார்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்தது பூரி. பூரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினி பூரி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா நீங்க பூரி ஆர்டர் பண்ணாலும் இதே மாதிரி சைஸ்ல தான் கொடுக்குறாங்க. கிழங்கு ஓகே, கிழங்கு வந்து ரொம்ப மைல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பூரியை விட சாம்பார் இட்லி தான் பிடிச்சிருக்கு. அடுத்தது தோசை போயிடலாம். தோசையோட சைஸை காட்டுறேன். மினி தோசை மாதிரி இல்லை, கொஞ்சம் நார்மலா வீட்டுல சுடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து 2 புதினா சட்னியும் இருக்கு, தேங்காய் சட்னியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேவரட்லயே போயிடலாம். ஆக்சுவலி வந்து ரொம்பலாம் தேங்காய் போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புதினாவும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் எனக்கு தெரியுது. தேங்காய் சட்னி இதை விட இது சூப்பரா இருக்கு. புதினா சட்னியோட தேங்காய் சட்னியோட டேஸ்ட் நல்லா. பொங்கல் வந்து ஒரு கப்ல கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம போர்ஷன் காமிக்கணும்ல. கூடவே வந்து மினி வடையும் சேர்த்து ட்ரை பண்ணுவோம். மினி சைஸ் வடை தான். பொங்கல் வந்து மிளகு பொங்கல் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வடை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியா இருக்கு. மற்றபடி பொங்கல் சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல நைஸ் பொங்கல்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு வந்து கீ ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு மினி டிஃபன் சாப்பிட வேண்டிய இடத்துல எனக்கு மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடும் போது எனக்கு அந்த பக்கமே போக விடாத அளவுக்கு டேஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. என்னடா இந்த இடத்த இத்தனை நாள் எப்படி மிஸ் பண்ணோம் நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரிதான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா வந்து அவங்க கொடுக்குற மெயின் டிஷ் கூட அவங்க கொடுக்குற சைட் டிஷ் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த யூனிக் டேஸ்டே தெரியும். கண்டிப்பா இந்த இடத்துல மெயினான விஷயம், நான் ரொம்ப எனக்கு பர்சனல் ஃபேவரட் சொன்னது அவங்களோட கம்பங்கூழு. அந்த பொடிசாலாம் சான்ஸே கிடையாது. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.